Hello traders, welcome back again our YouTube channel. இந்த வீடியோவில் மொமெண்டம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். மொமெண்டம் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மொமெண்டம் ப்ளஸ் வந்து இஎம்ஐ தான் நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் செக்ஷன் வந்துட்டு மொமெண்டம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 14 வந்து சேஞ்ச் பண்ணணும். 10 இருக்கும், நீங்கள் வந்து 14 அப்படின்றத சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 14 சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கலர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் போங்க. மூவிங் ஆவரேஜ் போயிட்டு இஎம்ஏ 50 அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இஎம்ஐ 50 இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்எம்ஏ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்எம்ஏ வந்து 20 கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. எஸ்எம்ஏ 20 வந்து பெஸ்ட்டு. அண்ட் இஎம்ஐ 50யும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ 50 நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அடிக்கடி உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்காது. ஸோ ஒரு கொஞ்சம் லாங் டேர்மில் கிடைக்கும், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாகவே இருக்கும். பட் எஸ்எம்ஏ 20ங்கிறது ஒரு கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட் வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதோட இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொல்லிடுறேன். மொமெண்டம், இந்த வந்து மொமெண்டம் இண்டிகேட்டரில் டோட்டலாக வந்து 3 லைன் இருக்கும். சென்ட்ரல் லைன் வந்து 100 அண்ட் மேலே அப்பர் லைன் வந்து 100.24 அண்ட் டவுன் லைன் வந்து 99.7. இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மேலே உள்ள ரெண்டும் கிடையாது, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய 111 தான். இந்த மொமெண்டம் லைன் இருக்குல்ல, எப்போலாம் 100 கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து பையிங் சைடு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அண்ட் எப்போல்லாம் வந்து மொமெண்டம் வந்து 100 லைனுக்கு கீழே வருதோ அப்போ வந்து டவுன் டைரெக்ஷன், நம்ம வந்து அப்போ டவுன் ட்ரேடு எடுக்கணும். ஆனால் எந்த டைமில் நமக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும், எந்த டைமில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத ஃபைன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மூவிங் ஆவரேஜ் 20 நான் போட்டிருக்கேன். எஸ்எம்ஏ 20 போட்டதுக்கான ரீசன் அதுக்காக தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் மார்க்கெட் வந்து மேலே போகுது. கரெக்டாக இந்த 100 லைனை வந்து கட் பண்ணி மொமெண்டம் லைன் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி தான் இந்த எஸ்எம்ஏவை க்ரீன் கலர் கேண்டில் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டாக மொமெண்டம் லைன் 100 கிராஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் கேண்டில் கட் பண்ணி மேலே போகுது, எஸ்எம்ஏ லைனை கட் பண்ணி மேலே போகுது. அப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ட்ரேட் கொடுக்க போகிறோம், அது நமக்கு சக்ஸஸ் ஆகும். இதே கான்செப்ட் தான் டவுன் ட்ரேடு. டவுன் ட்ரேடுக்கு என்ன ஆகும், டவுன் ட்ரேடுக்கு இங்கே இருக்குது. டவுன் ட்ரேடுக்கு இங்கே பாருங்கள், ரெட் கேண்டில் ப்ளூ லைனை கட் பண்ணிருச்சு. அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ஒன்று நம்ம இந்த கேண்டில் என்ட்ரி எடுப்போம், இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் இது டோஜி. இன்கேஸ் ரீஃபண்ட் ஆனாலும் நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். ஸோ இதுக்கப்புறமும் ப்ரீவியஸாக பாருங்கள், கரெக்டாக 100 லைனை மொமெண்டம் லைன் வந்து கட் பண்ணி கீழே வருது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த ரெட் கேண்டில் எஸ்எம்ஏ லைனை கட் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் டவுன். அப்போ இது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ இப்போ லைவ் டெஸ்ட்டாகவே பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள் 100 லைனை கட் பண்ணிடுச்சு, ஆனால் 99 லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. அப்போது டச் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் மொமெண்டம் லைன் வந்து மேலே வர்றதுக்கான ஒரு டார்கெட்டை செட் பண்ணுது. அப்போது இந்த டைமில் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணவே கூடாது. மொமெண்டம் லைனும் 100 கிராஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் கேண்டிலும் எஸ்எம்ஏவை கட் பண்ணி மேலேயோ கீழேயோ போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடே பிளேஸ் பண்ணணும். ஓகே, யூஎஸ்டி என்ஜிஎன் பாருங்கள், யூஎஸ்டி என்ஜிஎனில் நான் டவுன் ட்ரேட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும், பட் நம்ம மிஸ் பண்ணியாச்சு, அதனால் நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். மார்க்கெட் ஓவராலாக மொமெண்டம் லைன் வந்து 100 லைனை கட் பண்ணி கீழே போயிடுச்சு, ஸ்டில் இன்னுமே வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், நான் மிஸ் ஆனதுனால இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு செல் என்ட்ரி தான்.
பாருங்க இதுவுமே ஹண்டர் லைனை கட் பண்ணி கீழே வருது. ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும் அண்ட் செகண்ட் ஒன்று நமக்கு சக்ஸஸ், அதாவது மார்டிகல் 1 வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். யூஎஸ்டி என்ஜிஎனை பாருங்கள், யூஎஸ்டி என்சிஎன் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, கரன்சியில் நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ கிரிப்டோ சைடு நம்ம போகலாம். ஓகே, கிரிப்டோ சைடும் நமக்கு இன்னும் Shiba Inu going to up direction. 100 கட் பண்ணி மேலே போகுது. சிவோ என்ட்ரி அப்ட்ரேட். இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும், பட் லேட் என்ட்ரி தான். என்ட்ரி எப்போதுமே ஒரு கேண்டில் எஸ்எம்எல்ஏ கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலே என்ட்ரி எடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ண வேணாம், அடுத்த கேண்டில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய கேண்டிலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து க்ரீன் லைனில் கட் பண்ணிச்சு அப்படின்னா, கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் அப்ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஐ திங்க் க்ளோஸ் வைக்காது. Shiba Inu going to upside. ஓகே, Shiba Inu நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த எஸ்எம்எல் லைனை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொமெண்டமும் 100 லைனை கிராஸ் பண்ணி மேலே தான் இருக்குது. இது இப்போ கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக நெக்ஸ்ட் ஒரு அப் என்ட்ரி எடுக்கலாம். வெயிட் பண்ணுவோம். இந்த என்ட்ரியோட நம்ம வந்து வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டே பை டே வந்து அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டைமும் அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் வந்து அண்ட் உங்களுக்கு சக்ஸஸான ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் ஃபெயிலான ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு பேட்டர்ன்ஸ் வரும், இல்லைனா அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து பழக்கமாக இருக்கும். எந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு செட் ஆகுது, இல்லை எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ வருது அப்படின்றத பார்த்து அதை மட்டும் அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். ஓகே, இது வந்து எஸ்எம்எல் லைனை மேலே கட் பண்ணுது, பட் ஆனால் மொமெண்டம் லைன் ஹண்டர் லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ தட் நம்ம இந்த இதை ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டெலிகிராமில் சேனலில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா என்னை வந்து டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள்.